Time started her homework at 6:30 p.m. and finished at 7:10 p.m. So 6:30 start பண்ணுறோம், 7:30 we have to finish. So now we calculate the elapsed time, duration of this time. So என்ன பண்ணுறோம் அப்படின்னா, first we subtract these numbers 7:10 6:30. ஸோ நல்லா லிசன் பண்ணுங்கள், இது நார்மல் சப்ட்ராக்ஷன் மாதிரி கிடையாது. என்னென்னா ஆக்சுவலாக இங்கே பேரோ சப்ட்ராக்ஷன் போகுது. எப்படின்னா 3லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ வி பேரோ பண்ணுறோம், 6 ஆகிடும். ஸோ இங்கே பேரோ பண்ணி இங்கே வந்தது அப்படின்னா எப்போவுமே கிளாக்கில் தெரிஞ்சுக்கோங்க, 10 கிடையாது 6. இங்கே 1 ஹவரை நம்ம இங்கே பேரோ பண்ணும்போது 60 மினிட்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ ஆல்ரெடி என்ன இருக்குது, நமக்கு 70 மினிட்ஸ் இருக்குது. 6 பேரோ பண்ணாலும் நமக்கு என்ன இருக்குது, 70 மினிட்ஸ் இருக்குது. ஸோ வி சப்ட்ராக்டட் 70 ஃப்ரம் 3 அப்படின்னா 40 மினிட்ஸ். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஸோ என்னோட இதே கொஸ்டின்ஸ் எனக்கு இந்த மாதிரியான சப்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா அதே டைம் 7:10 அண்ட் இது வந்து 5. 7:10 நான் 6:35லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது நான் இந்த 1 இங்கேருந்து பேரோ பண்ணால் இது 10 ஆகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ஃபுல்லுமே என்னென்னா மினிட்ஸு, இது ஹவர்ஸு. மினிட்ஸ் டு மினிட்ஸ் வந்து நார்மல் சப்ட்ராக்ஷன், பேரோ பண்ணால் 10 தான் வரும், சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம். ஆனால் இது ஹவர்ஸில் இருந்து மினிட்ஸாக வரும்போது அது 6ஆக தான் வரும். தட் மீன்ஸ் 60ஆக தான் வரும். அதனால நமக்கு இங்கே 6 தான் இருக்கும், 10 இருக்காது. ஸோ 6 + 1 7, 7 - 3 4, 45. ஓகேவா? ஸோ now you solve these problems and put it in the comment box. So ஓகேவா? Here is Maria started baking at 4:45 p.m. and finished at 5:30 p.m. How much time did it take her to? ஸோ ஓகே, இந்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர்ஸ் போடுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமை நீங்கள் சொல்யூட் பண்ணாலே போதும், ஈஸியாகவே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ.